மா எல்லாரும் இந்த நிலத்தை பாத்தி போடாம மொத்தமா ஏரோட்டி சோளம் போடுவாங்கல்ல, நீ மட்டும் ஏன் பாத்தி போட்டிருக்க? அது அப்படி போட்டா அந்த கரண்ட் மோட்டர் தண்ணிச்சுன்னா அவங்க அப்படியே விட்டுடுறாங்க. ஒரு கிணத்துல வந்து 2 சரக்கு பண்ணிடுறாங்க. அந்த 2 சரக்குல அப்படி மாடி கொடுத்து அது வீட்டுக்கு போய் வந்தால் கூட அது பார்த்து அது பாஞ்சுக்க. நம்ம டீசல் ஊற்றணும், அதுக்கு எவ்வளோ காசு ஆகுது, அதுக்கு மேலே பார்த்து போட்டால் ஒரு பாத்தியா சீக்கிரம் பாஞ்சுன்னு போயிடும், மடிச்சிடுவோங்க. அதுக்கு தான் அது மாதிரி மடக்கிறது. அது மாதிரி பூசை இப்போ சுவாசத்தெல்லாம் வச்சு எல்லாரும் இறக்கணும். பூசை தட்டு நட்டுக்கலன்னா ஏன்னா ஊரை மட்டும் போட்டுடலாம். தண்ணி பாய்ச்சலன்னா துளுத்து வந்துடுது. அது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸி. ஏற்கூலி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. இதெல்லாம் பாரு எல்லாரும் அறுக்கணும், ஓட்டணும், திருப்பி இதை பார்த்து பண்ணணும். இதுக்கெல்லாம் எவ்வளோ வேலை ஆகுது இல்லையா? அதுக்கப்புறம் அதை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறது. இல்லைன்னாக்கா இப்படி பாத்தெல்லாம் போட வேண்டியதே இல்லை. வாடி போச்சு போட்டு தண்ணி பார்க்கணும், டீசல் வாங்கிட்டு வரணும். டீசல் வேறு ஏறி போது அதுக்கப்புறமா அது மாதிரி என்ன வேலை செஞ்சாலும் அந்த அது மார்க்கெட்டு ஓடணும், 4 மணிக்கு வைக்கலாம். நம்மளாம் என்ன பண்ணுவோம்பா, அப்போ மாடை வச்சுன்னு மாட்டு ஸ்கின் போட்டு தட்டுவாரு. இதே சரியா போயிருப்பான்ட்டு இல்லைன்னு நம்ம நெல் நட்டாலையும் காய்ச்சி ஊற்றணும். அதுக்கு நிறைய காசு செலவாகுது. என்ன பண்றது? கரண்ட் மோட்டர் இருந்தா நம்ம எல்லாமே செய்யலாம். டீசல் மோட்டர்ன்றதுனால எதுனாலும் நடலாம். என்ன காய்கறி, செடி, நெல், கேவுரு எல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது எல்லாத்தினால தான் அவ்வளோ அவஸ்தை. அதனால இது ஈஸியாக அப்படி எப்படி ஒன்று. இதுவும் கஷ்டம்தான். நாட்டு பிள்ளை இருக்கணும், தட்டு அனுப்பணும், மாடு மேய்க்கணும், கட்டணும். என்ன பண்ணுறது? எல்லாம் ஆளுக்கு வேணும் சப்போர்ட்டுக்கு. இப்போ ஒரு ஆள் அத்தை கூட ஒரு சம்திங் போட்டுடலாம். ஒரே ஆளுன்னா என்ன பண்ணுறது?